2-3 விஷயங்கள் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இந்திரா காந்தி பெயர் இருந்தது, ஆனால் அவர் நிறுவியவர் இல்லை. நல்லா வச்சுக்கோங்க. இங்கே தஞ்சை பல்கலைக்கழகத்தை பார்த்தோட வெறும் பெயர் மட்டுமே இல்லை, அதை நிறுவியவர் எம்ஜிஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ கல்வி நிறுவனத்துக்கோ பெயர் வைப்பது என்பது வேறு, அதை நிறுவியவரை கொண்டு அதுக்கு அடையாளம் தருவது என்பது வேறு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கு ஏன் எம்ஜிஆருடைய பெயர் நீக்கப்படுவது தவறு என்று சொல்கிறார், அந்த நிறுவியது அவர் தான். அந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ பெரிய விஷயம். பாருங்களேன், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் சொல்லி இந்திரா காந்தி படம் இருக்காது, ஏன்னா பெயர் வைத்திருக்கிறார்கள். எங்கேயுமே பெயர் அந்த படம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, இங்கே படம் முக்கியம் இல்லை, இதை இவர் தான் நிறுவினார் என்கிற அந்த உண்மை நீக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தியாக வருகிறது. அதுதான் மிகப்பெரிய தவறு. நான் செய்திகளின் அடிப்படையை சொல்கிறேன், செய்திகளின் அடிப்படையை சொல்கிறேன். அதனால படம் இருந்ததா இல்லையா என்பதை விட அவர் தான் நிறுவினார் என்கிற அந்த உண்மை நீக்கப்பட்டிருக்கிறது என்கிறதுனால தான் இங்கே இவ்வளவு பிரச்சனை வருகிறது. இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு இந்திரா காந்தி பேர் நீக்கினா ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது பெயர் வைக்கப்பட்டது, வைக்கப்பட்ட பெயர். இவர்தான் ஃபவுண்டர், இவர்தான் நிறுவினாருங்க. அந்த செய்தியை இன்னைக்கு நீக்கணும், புரிஞ்சுங்களா? அதனால நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே இருந்த படம் நீக்கப்பட்டதா இருந்ததா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, ஆனால் ஒரு உண்மை அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு செய்தியாக மாறி இருக்கிறதுனால என்னுடைய புரிதல். தொடர்ந்து பேசுங்க. என்னோட புரிதல். அப்புறம் அடுத்ததாக இந்த பெயர் நீக்க அடுத்ததாக வருகிறேன். நான் இப்போது முக்கியமானது வருகிறேன். நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சார். சொல்லுங்க. ஆங்கிலத்தில் அப்சஷன் ஒரு வார்த்தை இருக்குது சார். அப்சஷன் அந்த மாதிரி சில பேருக்கு காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த 3 பெயரை கேட்டாலே சில பேருக்கு அச்சம் வருகிறது, மனசில் ஒரு அப்சஷன் வருது. ஏன்னா தமிழக முதலமைச்சர்கள் முதல் 3 இடங்கள் இவங்க தான் இருக்காங்க. இப்போ அந்த இடம் காலியாக இல்லை, அந்த இடம் அப்படி தான் இருக்கும். 4வது 5வது கூட இவங்க வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே பேரறிஞர் அண்ணா பேர் இருக்கிறது, ராஜாஜி இருக்கிறார், ஓமந்தூர் இருக்கிறார், குமாரசாமி ராஜா இருக்கிறார், அதுக்கப்புறம் எம் பக்தவச்சலம் இருக்கிறார்கள். முதல் 8 இடங்கள் அங்கே காலி இல்லை. 9வது இடத்துல கூட மறந்து ஜானகி அம்மா இருக்காங்க. 10 பேர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக சேர்ந்த முதலமைச்சர் இருக்கிறார்கள், திராவிட முன்னேற்றத்துக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. அதனால் இவங்க எங்கே போட்டி போடலாம்னா அந்த 10வது 11வது இடத்துல தான் போட்டி போடலாம். 1வது 2வது 3வது இடம் காலியே இல்லை. அதுக்கு உங்களுக்கு அப்சன் வரவே கூடாது. இப்போ உதாரணத்து பாருங்களேன், இப்போது வணக்கத்துடைய பாக்கி சார் இருக்காங்க, இளந்துமை ஆர்வலர் சார் இருக்காங்க, குமார் சார் இருக்காங்க. அவங்கள மாதிரி என்னால் பேச வரலையேன்னு நான் வந்து மனசு அச்சம் கொண்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. நான் என்னை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அவங்களோட கடுமையாக பேசுகிறீங்க. இல்லை, அந்த அளவுக்கு என்ன வளர்த்துக்கணும். பாக்கி சார் அளவுக்கோ இளந்துமை சார் அளவுக்கோ குமார் சார் அளவுக்கு நான் வளர்த்துக்கணும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி வளர்த்துக்கொள்ளாமல் ஐயோ அங்கே இருக்காங்களே பார்த்தா அந்த அப்சஷனுக்கு தான். இதில் இந்த பெயர் நீக்கத்துக்கு அப்புறம் இதில் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பின்னால் போகிறோம். ஆனால் பல பேருக்கு தெரியாத பல விவரங்கள். எம்ஜிஆர் சொந்தமாக 3 திரைப்படங்களை தயாரித்தார் மொத்தமாக, சரிங்களா? நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகம் சுற்றும் வாலிபன். இந்த 3 படங்களை தொடங்கும் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தார். ஆனால் இந்த 3 படங்களிலே எங்கேயுமே அவருக்கு மிக நெருக்கமான நண்பராக 40 ஆண்டுகால நண்பராக இருந்த எழுத்தாளரை அவர் அதில் பயன்படுத்தவே இல்லை. நல்லா வச்சுக்கோங்க. நாடோடி மன்னனில் கடந்தாசம் வச்சு தான் அது வச்சார். வச்சு பாருங்கள். அது உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்தாலும் சொர்ணம் தான் வந்தாங்க, சரிங்களா? அடிமைப்பெண்ணாக வந்தாங்க. யாருமே உள்ளே கொண்டு வரவே இல்லை. ஆனால் யார் இவருடைய பெயரை வைத்துக்கொண்டு அரியணைக்கு வந்தாரோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சொந்த கம்பெனி 1969-70களில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது. அவர்கள் மேலே வந்திருக்கவே முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய சந்திப்பு, ஒரு இழப்பு. அப்போது அவளை ஈடுகட்டுவதற்காக எங்கள் தங்கம் என்று ஒரு படம் எடுத்தாங்க. 1970 அக்டோபரில் வெளிவந்தது அந்த படம். அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இலவசமாக செய்து எடுத்து பாருங்களேன். அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருந்திருக்கணும். ஆனால் ஏன் இல்லைங்கிறது தான் சொல்ல வரேன் நான். ஏன் அந்த இல்லாமல் போச்சு அப்படின்னா, எங்கள் தங்கம் படத்தினுடைய நிறைவு கட்டம், அன்னையோட படப்பிடிப்பு முடியணும். எம்ஜிஆர் அவர்களும் வந்து விட்டாங்க ஸ்டூடியோவுக்கு. ஆனால் நடக்கவே இல்லை, படப்பிடிப்பு நடக்கவே இல்லை. காலையிலேருந்து இரவு 10 மணிக்கு படப்பிடிப்பு நடக்கவே இல்லை, தொடங்கவே இல்லை. எம்ஜிஆர் வந்து உட்காந்துருக்கார். ஏன்னா எம்ஜிஆர் என்ன சொன்னார், ஒரு தொழிலாளிக்கு கூட ஊதியம் தரப்படவில்லை. எல்லா தொழிலாளிக்கும் ஊதியம் கொடுத்து முடித்தான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் ஊதியம் இல்லாமல் நடிப்பேன்னு சொன்னேன். இவங்களுக்கெல்லாம் தந்து தான் ஆகணும் அப்படி சொன்னாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்கள் பக்கம் எம்ஜிஆர் நின்று போராடி ஜெயிச்சு கொடுத்து அது மூலம் தான் அப்புறம் வேலையே வந்தாங்க. அந்த எங்கள் தங்கம் படத்து மூலம் கிடைத்த லாபத்தை வச்சு தான், ஊதியம் வச்சு தான் அந்த குடும்பம் இப்போ மேலே வந்தது. அந்த கோபாலபுரம் வீடு மீட்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள்.
அதுக்காக தான் அந்த படமே எடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர்கள் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களே, பதிலுக்கு இவர்கள் ஏதாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு அந்த ஒரு அப்சஷன் இருக்கு. எம்ஜிஆர் பேர் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது, எம்ஜிஆர் இல்லாமல் நம்மால் வந்திருக்க முடியாதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு சரித்திரத்தில். அந்த சரித்திரத்தை மாற்றவே முடியாது. அதை எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியும். அதுதான் அவங்களுக்கு ஒரு அப்சஷன். தன்னுடைய இருப்புக்கும் தன்னுடைய உயர்வுக்கும் எல்லாத்துக்குமே பின்னால எம்ஜிஆர் தான் காரணம்ங்கிறது அவங்களால வெளியே வர முடியல. அவங்களால அந்த ஒரு அதுதான் அவங்களுக்கு எங்கேயெல்லாம் வெட்டிடிப்பு செய்ய முடியும். எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே நன்றியுள்ள மனிதர்களாக இருந்தால் இவங்க நாள்தோறும் உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை எம்ஜிஆர் தான். அதுதான். ஆனால் அவரை விலக்கி விட்டு அவருக்கு எதிராக அரசியல் செய்ய முடியும் சொன்னால் அது எப்படி நடக்கும்? நீங்க சொல்றத நான் இப்படி சொல்றேன், திமுக மேடைகளில் எம்ஜிஆர் படத்தை பெருசா வைக்கணுங்கிறீங்க. அவங்களாம் கடவுளா வணங்கணும். அப்படிதான் சொல்றேன். குறிப்பாக அவங்க பேர் கலைஞர் இருந்தாலும் செய்திருப்பார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் தங்க இல்லைன்னு இல்லைங்க. எங்கள் தங்க படம் இல்லைன்னா இவங்க யாருமே இல்லை. இவ்வளோ பெரிய எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கொஞ்சம் கூட ஊதியமா வாங்காமல் இலவசமா செய்து கொடுத்தார்கள். 1970 அக்டோபர்ல வெளிவந்தது. 62 அக்டோபர்ல எம்ஜிஆர் தனியாக கட்சி தொடங்குறார் 2 ஆண்டுகள்ல. எப்படி? அதான் திரும்ப சொல்கிறேன், இவர்களுக்கு எம்ஜிஆர் என்று சொன்னாலும் ஒரு அப்சஷன் இருக்குது. ஜெயலலிதா எங்களை பேரை இவங்களாம் சொல்ல முடியாது, காமராஜர் எங்கள் பேர் சொல்வதற்கு அச்சப்படுவார்கள். இந்த 3 இப்போ தான் முதல் 3 இடங்களில் இருக்காங்க. அந்த 3 இடங்களை இவங்களை வரணும்னா வர முடியாது. இவங்க எங்கே போட்டி போடலான்னா 9வது 10வது இடத்துக்கு போட்டு போடுங்க. முதல் 3 இடங்கள் காலியாகவே இல்லையே. அந்த அப்சஷன் தான் அவங்களுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தர் ரொம்ப தீர்மானமாக இருந்தார். யாரை முன்வைக்கலாம், யாரை முன்னிறுத்தக்கூடாதுங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. திரும்ப சொல்லுகிறேன், 1970 வெளிவந்த எங்கள் தங்கம் படத்தை பாருங்கள். தயாரிப்பாளர் அமர் முரசொலி மாறன் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் தான் அதில் தயாரிப்பாளர்கள். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் நடுவில் 2 வரிகள் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். என்ன? சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா, சரித்திர புகழுடன் விளங்குகிறார்னு ஒரு வரும். நான் செத்து போச்சு சொன்னாங்க பாட்டில். அப்போது அமர் அண்ணா அவர்கள் சந்தன பெட்டியில் இருக்கிறத காண்பிப்பாங்க. அதே பாட்டில் அதுக்கு முந்தைய அடியில் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து அப்படின்னு வரும். யாரையுமே காட்ட மாட்டாங்க. எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லை. வரிகள் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் யாரையும் காண்பிக்க விரும்பலை. அதே படத்தில் தொடக்க காட்சியில் சிறுசேமிப்பு அமைப்பினுடைய சிறுசேமிப்பு தலைவராக இவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள். அதில் 2 எம்ஜிஆர் வருவாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் தயாரிப்பாளராக அவர் அனுமதிச்சார் தவிர அப்போ இருந்த முதலமைச்சராக அவர் அனுமதிக்கலை உள்ள. அவங்க தான் தயாரிப்பாளர். நல்லா என்ன வச்சுங்க, யாரை முன்னிறுத்தக்கூடாது என்பதிலே எம்ஜிஆர் அப்போது தெளிவாக இருந்தார், மிக தெளிவாக இருந்தார். அவங்க தான் தயாரிப்பாளர். அப்போது இருந்த முதலமைச்சர் 2 தயாரிப்பாளர், அவர் ஒருவர். அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் இவரை இலவசமாக நடத்தி தருகிறார் அவங்களுக்காக. அப்போது கூட அந்த தயாரிப்பாளர்களை இவர் தான் இருக்க வேண்டும்னு சொல்லி அவர் பண்ணலை. எடுத்து பாருங்கள். சரி, அவர் பெயரையோ ஒரு படத்தையோ வரக்கூடாது என்பதை எம்ஜிஆர் தெளிவாது. என்றால் யாரை முன்னிறுத்தலாம், யாரை முன்னிறுத்தக்கூடாது என்பதில் அப்பவே அவர் ஞான புத்தியோடு எல்லாம் புரிந்திருந்தார். அவர் தெரிஞ்சிருந்தது. 53 வருஷத்துக்கு அப்புறம் 53 ஆண்டுகளுக்கு இப்போது உண்மையில் எம்ஜிஆர் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் என்கிற அந்த பெயரை தமிழ் மக்களின் இதயங்களிலிருந்து யாராலையும் அகற்ற முடியும். எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் அறிஞர் அண்ணாவை பலமுறை காட்டியிருக்கிறார்கள். காமராஜர் காட்டியிருக்காங்க. விவசாயி படத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்திருப்பார். உலகம் சுற்றும் வாழ்வின் படத்தில் ராஜாஜியை காண்பித்திருக்கிறார். சரிங்களா? அதனால் மாற்று கருத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூட அவருடைய படத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் அவர் வெளிச்சம் போட்டு காட்டாத ஒரு உண்டு. அவர் தமிழகத்தில் இருந்திருக்கிறார். அவர் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய பெயரை கூட இந்தியா உச்சரித்ததில்லை அப்படிங்கிறதா உண்மை. நீங்களே வேறு எதுவும் சொல்ல தயாராக இல்லை.